ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தென்னிந்திய வரலாறு என்ற தலைப்பிலிருந்து கல்வெட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அவர்களுடையது. இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டு எதை பற்றி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய குகை கோயில்களை பற்றி சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைஹோல் கல்வெட்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி அவர்களுடையது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைஹோல் கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. இந்த கல்வெட்டில் செய்திகளை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி என்ற கவிஞர் எழுதியிருப்பார். இந்த கொஷின் வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹைகோல் கல்வெட்டில் யார் எழுதியிருக்குது, செய்திகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவிகீர்த்தி என்ப கவிஞர் எழுதியிருப்பார். அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யஸ்ராய என்ற வார்த்தை இருக்கும். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா உண்மையின் உறைவிடம் அப்படிங்கிறது. ஹர்ஷவர்தனரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது இந்த கல்வெட்டு. ஹைகோல் கல்வெட்டில் இரண்டாம் புலிகேசி அவர்கள் பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனரை தோற்கடித்த செய்தி இதில் எழுதியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடு யாருடையதுன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் நந்திவர்மனுடையது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது பட்டடக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டடக்கல் என்ற இடத்தில் விருபாக்ஷ கோயில் என்ற கோயில் இருக்குது. இந்த விருபாக்ஷ கோயில் பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. விருபாக்ஷ கோயில் எந்த கோயிலின் மாதிரியாக கட்டப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா இரண்டாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவி லோகமாதேவி ஆணைப்படி இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருபாக்ஷா கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கட்டட கலைஞருக்கு பார்த்திங்கன்னா விருபாக்ஷா கோயில் கட்டிய கட்டட கலைஞருக்கு ஒரு பெயர் வைத்திருப்பாங்க. திரிபுர வாஸ்சாரியா என்ற ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. அதாவது அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா 3 உலகையும் உருவாக்கியவன் அப்படின்றது இந்த பட்டம் சூட்டப்பட்டிருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருபாக்ஷ கோயில் கட்டிய கட்டட கலைஞருக்கு இந்த பெயர் கொடுத்துருக்காங்க. இது கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. விருபாக்ஷ கோயில் கட்டிய கட்டட கவிஞருக்கு எந்த பெயர் சூட்டப்பட்டது பட்டம் அப்படின்னு கேட்கலாம். என்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா திரிபு வாஸ்சாரியா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1879 புதுச்சேரிக்கு அருகே உருகாட்டு கோட்டம் என்ற இடத்தில் பார்த்திங்கன்னா பல்லவர்களுடைய முத்திரை 11 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த செப்பு பட்டயங்கள் பல்லவர்களுடைய முத்திரை 11 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். 1879 ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுச்சேரிக்கு அருகில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்.